ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 5 மார்க் சொல்கிறேன். அது படிச்சுன்னா 8லேருந்து 9 எழுதிடலாம். 10மே எழுதணும் அப்படின்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எடுத்துடலாம். ஸோ 5 மார்க்கு ஜாமெட்ரி கிராஃபு 2 மார்க் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை பார்த்து படித்தா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். கம்பல்சரியோட நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னா யாரெல்லாம் இன்னும் படிக்கலை, இல்லை நான் ரொம்ப வீக்காக இருக்குங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதையும் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறக்கும் சொல்கிறேன், ஒரு 75க்கு மேலே எடுக்கிறக்கும் சொல்கிறேன், 90 எடுக்கிறக்கும் சொல்கிறேன். இந்த போர்டுக்கு எல்லாத்தையும் படிச்சின்னா 90 கிட்ட எடுக்கலாம். சரியா? ஸோ அப்போ என்னெல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கிராஃபில் வந்து 3.15ல் ஃபஸ்ட்டு 4 சம்மே பார்த்துரு. தயவு செய்து டேபிள் இல்லாத சம்ஸுக்கு டேபிள் பார்த்துரு, எப்படி வருங்கிறது பாரு. கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனிட்டி பார்த்துரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்டேரக்டான்னு சொல்லு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக சொல்லு, ஸ்கேல் கரெக்டாக போடு. ஓகே, ஸோ கிராஃபை தவிர எந்த தப்புமே வரக்கூடாது கிராஃபில். ஓகே, எக்ஸாம்பிளில் நிஷாந்த் சம்மு, வர்ஷிகா சம்மு, பஸ் சம் பார்த்துக்கோங்க. ஜாமெட்ரியில் 4.1ல் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 சம்மில் 2 கணக்கு எடுத்து போட்டு பாருங்கள். கிரேட்டர் தென் 1லேயும் 1, லெஸ் தென் 1லேயும் 1. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க். ரஃப் டயக்ராம் போட மறந்துடாதீங்க. தயவுசெய்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. தேவையில்லை 5 பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க, ஸ்கூலில் கேட்குறேன்னா எழுதுங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ கிராஃபு ஜாமெட்ரி 8 மார்க் சொல்ல எடுத்துலாம். 1 மார்க் புக் பேக் தான் 14மே வரும். ஒன்று கூட ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா 14மே புக் பேக் தான் வரும். புக் பேக்கில் இருக்கிறது படிச்சிங்கன்னா போதும், 14 மார்க் எடுத்துடலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 5 மார்க் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 3 5 மார்க்கில் 1.1ல் அந்த ஏ கிராஸ் ஏபி அந்த சம் யாராவது பார்க்கலன்னா, யாரெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்க வந்து கண்டிப்பாக அது பார்த்துருங்க. ஏன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கு அந்த ஏ கிராஸ் சம்மு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த 3 கணக்குலேருந்து எல்லா சப்டிவிஷனும் பார்த்துட்டு அந்த நேச்சுரல் நம்பர், ஓல்டு நம்பர் அதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெஸ் தென் ப்ரைம் நம்பர் 8, ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அடுத்தது 1.2ல் 4th சம். ஓகே, 1.4ல் ஆரோ டயக்ராம் டேபிள், இந்த 2வது கணக்கு 1.11 ஆரோ டயக்ராம் டேபிள் கிராஃபு இதெல்லாம் வரைச்சிடும். கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 9வது 10வது எப்படியாவது ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க, அது கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேருந்து 2 1 ஒரு சம்மாக கண்டிப்பாக கேட்கலாம். எக்ஸாம்பிளோட சேர்த்து 5 சம். அதே மாதிரி 1.5ல் 8th சம் எக்ஸாம்பிள் 1.23 1.24 என்ன பண்ணுறதுங்க? இது ஒரு மாதிரி குழப்பம். ஆனால் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 8ல் 3 சப்டிவிஷன் இருக்குது, 3மே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் இந்த சம் மட்டும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x = 2 ஆன்சர். ஸோ அப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி இதில் ஒரு சம். அப்போ மொத்தம் 3 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் இந்த 4வது பார்த்துக்கோங்க. மீதி எல்லாருமே எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ சாப்டர் 2ல் 2.5ல் 7 12 11 அது என்னது? 3 கன்சிடர் டேர்மு, ரேஷியோ 6T24 அதாவது 6 × T24 = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது 3மே பார்க்கணுமான்னு கேட்டால் ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா ஒன்று இதையாவது பாரு. ஓகே, 2.8 கண்டிப்பாக இதை பார்க்காம போயிடாத. 3 + 3 3 3 + 3 3 5 + 5 5 அந்த சம் பார்க்காம போயிடாத. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 2.9 ரேகா சம்மு, அப்புறம் இந்த 3rd சம் ரெண்டையும் பார்த்துரு. இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதலாம். ஸோ 7th சம்மும் சேர்த்து பார்த்தா கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இது மட்டும் பாரு. சாப்டர் 3 3.2 ஜிசிடி. சார் ஜிசிடி எப்படி போட்டாலும் ஆன்சர் வர மாட்டேங்குது சார். நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்துருங்க. பெஸ்ட்டு பார்த்துருங்க. ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்குமே வரும். ஸ்கொயர் ரூட் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே நீ போட்டு தாங்கணும். ஏபி கண்டுபிடிக்கிற சம், எம்என் கண்டுபிடிக்கிற சம், சாதா சம் எல்லாமே போட்டாகணும். அப்போ 3.8 தானே அது தப்பாக எழுதிருக்க. 3.8ல் நீங்கள் எல்லாமே எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் விடாமல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு 5 மார்க். 3.2 எனக்கு மனசு கேட்கல, படிக்க முடியாத பையன் 1லேருந்து ஃபஸ்ட்டு 1 எக்ஸாம்பிளில் இந்த 2 சம் போட்டுப்பார், 3 சம் போட்டுப்பார். அண்ட் எப்படி இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 4 ஃபெயில் ஆகிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சாப்டரு 2ஆம் பாடத்தில் 3 3 5 5 ரேக்கா, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம். தேல்ஸ் தியரமில் இன்னொரு பேர் என்ன? அடிப்படை விகிதம் தேற்றம், அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனிட்டி தியரம் சொல்லுவாங்க. அப்படி கேட்டாலும் அது தேல்ஸ் தான். ஆங்கிள் பைசெக்டர் தியரமுக்கு தமிழ் எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. ஏபிடி. ஸோ இந்த 2 தியரத்தை வந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அப்போ நீங்களே கணக்கு போடுங்க. பாஸ் ஆயாச்சு. கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க் அவ்வளோதான். 5th சாப்டரில் குவாடிலேட்டர்னு ஒரு சம் வருது. என்ன சம்மு? இந்த 5th சம்மு 6th சம்மு. ஒரு ஆன்சர் 34, இன்னொரு ஆன்சர் 35, இந்த ஆன்சர் வந்து 79. என்ன சார் ஆன்சர்லாம் சொல்கிறீங்க? இந்த 3 ஆன்சருக்குமே என்ன தான் தப்பு வந்து இப்படி நீங்கள் சம் போடுற 1/2ன்னு சொல்லிட்டு இப்படி சம் போடுவேன். சம் போடும்போது இப்படிலாம் பண்ணிட்டு வருவியா? இப்படி பண்ணிட்டு வரும்போது இங்கே மைனஸ் பண்ணுவேன் ரெண்டையும். ஒருவேளை ஆன்சர் வரலன்னா தப்புன்னு 34 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போட்டு இங்கே 2 ஸ்டெப் வர மாதிரி போட்டு காமிச்சுன்னா 5 மார்க் சொல்லையாக போட்டுருவாங்க. ஸோ அப்படியாவது பண்ணேன் ஆன்சர் வரலன்னா இந்த 3 சம்மும் டயக்ராம் போடு, கிராஃப் உனக்கு தெரிஞ்ச மாதிரி போடு. ஓகே ரைட். 5.2ல் 10 11 12 நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்துக்கோங்க. 75க்கு மேலே வேணும்னா இது பார்த்து தான் ஆகணும். ஓகே. 5.3ல் 9th கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், தவிர்க்கவே கூடாது. ஓகேவா? அப்போ அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம்.
6th சாப்டரில் பார்க்க வேணாம். நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பாருங்கள். 90 மார்க் 75 மார்க் மேலே வேணும்னா இதெல்லாம் பாரு. அவ்வளோதான், முடிஞ்சா. இப்போ எவ்வளோ 5 மார்க்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், இதில் ஒரு 5 மார்க் வந்துடும். ஆல்டிடியூட் மீடியன் வருமானு தெரியல, பட் இது கண்டிப்பாக வந்துடும் குவாடிலேட்டரில். அப்புறம் இதுலேருந்து ஒரு 3 5 மார்க் 4, சாப்டர் 2ல் 1 வந்துடும் 5, ஸ்கொயர் ரூட் 1 வந்துடும் 6, தேல்ஸே ஏபிடி வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும் 7. ஸோ 7 5 மார்க். யாரெல்லாம் ஃபெயில் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போனால் 7 5 மார்க். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சொன்னதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா 9 5 மார்க் எழுதலாம். 10 எழுதுனா டிஸ்கஷன் பாக்ஸ் இருக்க வீடியோ பார்த்துக்க. 2 மார்க். கம்பல்சரிக்கு யூனிட் எக்ஸைஸ் வேணுமான்னு கேட்பீங்க. யூனிட் எக்ஸைஸ் வேண்டாம், இருக்கிற எல்லா சம் பார்த்துக்க. 5 மார்க்னா 5 மார்க். 2 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 2 மார்க் வரும். ரொம்ப வீக்காக இருக்குது சார், நல்லா படிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸைஸ் மட்டும் பாரு, செகண்ட் எக்ஸைஸ் பாரு, அவ்வளோதான் போதும். 4th எக்ஸைஸ் விட்டுரு. 5th எக்ஸைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சம் சும்மாவாவது பாரியா. அதுக்கப்புறம் 2 3 4ல் 4th 1 பாரு, எக்ஸாம்பிள் 1.22 பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் கே கண்டுபிடிக்கிறது ஏ கண்டுபிடிக்கிறது கேட்பான். இது ஈஸி தானே, நீங்கள் போட்டுருவீங்களா ஏ கிராஸ் பி, அந்த ஏபி கண்டுபிடிக்கிறதா போட்டுருங்க. ஸோ இப்போ ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா இதையாவது பார்த்துப்போம். நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பாருங்கள். அடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரையிலும் 2.1ல் இந்த சம் பார்த்தே ஆகணும் எல்லோரும். 2.2ல் இந்த சம் பார்த்தே ஆகணும். 2.4ல் 4 5 ஈஸி, ஆடு ஈவன் அவனே கொடுத்துருவான், அந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்துருங்க. 2.5ல் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. 19th டேர்ம் கண்டுபிடி, எந்த டேர்ம் வந்து 54 அப்படின்னு கண்டிப்பாக கேட்பான். அட்லீஸ்ட் இந்த 2 சம்மும் கே கண்டுபிடிக்கிற சம்னு நினைக்கிறேன், 5வது சம் நினைக்கிறேன். ஸோ இது மூணையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.26 பார்த்துக்கோங்க. 2.7ல் இது முடிஞ்சால் பார்த்துருங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க வேணால் பார்த்துக்கோங்க. ஆனால் 2.8 இன்ஃபினிட் சீரிஸ் ஈஸி. S = A/1 - R இந்த ஃபார்மில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஏவும் ஆரும் தெரிஞ்ச ஆன்சர். ஸோ ஆன்சர் ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், ஒரு 5 சம் கூட இல்லை. அடுத்த 3.3வது சாப்டர், பெரிய சாப்டரில் 3வது சாப்டர் எல்சிஎம்ல ஒன்று வந்துடும். சரி படிக்க முடியலையா விட்டுரு, ஆனால் நல்லா படிக்கிறோம் பார்த்துக்க. எஸ்கூடர் வேல்யூ போட்டுப்பார், கண்டிப்பாக வந்து எஸ்கூடர் வேல்யூ 3.4ல் 2வது கணக்கு, எக்ஸாம்பிளில் 3.14 3.5 பார்த்துக்க. 3.7ல் கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டில் ஒன்று வருது, அதையும் பார்த்து, அது ஈஸி தான். 3.9ல் சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா c/a இந்த ஃபார்மில் போட்டால் ஆன்சர். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற ஃபார்மில் போட்டால் ஆன்சர். ஸோ 2 விதமான சம் கொடுத்துருங்க, போட்டுப்பார். ஸோ அப்போ இதுவும் பார்க்கும். அடுத்தது 3.13 நேச்சர் ஆஃப் ரூட் b² - 4ac கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் 2 மார்க் எழுதிடலாம். அடுத்து 5th சாப்டர் 5.1. 5.1ல் கொலினியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா போடு 0ன்னு போட்டு விட்ரு, எப்படி போடுறே அப்படி போட்டு 0ன்னு போட்டு விட்ரு, அவ்வளோதான். 5.2 3வது 5.10 11 கண்டிப்பாக பார்த்துரு. y2 - y1 / x2 - x1 அந்த ஃபார்முலாவில் போட்ட ஆன்சர். 5.3 கொஞ்சம் ட்ரை பண்ணி 5.3ல் வந்து 7வது 2வது 6 8 10 இதையாவது பார்த்துருப்போம். இது கூட பார்க்க வேண்டாம் எனக்கு, இதையாவது பார்த்துருப்போம். ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். 5.4ல் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த சம்லேருந்து ஏதோ ஒரு சம் வந்துடும். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ அப்போ 5.30 32 30 பேரலல் பர்பண்டிகுலர். M1 = M2னா பேரலல், பர்பண்டிகுலராக M1 M2 = -1. ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும். பாருங்கள், இதெல்லாம் போட்டிங்கனாலே 8 2 மார்க் வரைக்கும் எழுதலாம். அடுத்தது 6th சாப்டரில் பாருங்கள், இது 2 மட்டும் போட மாட்டிங்களா? அப்போ மொத்தத்தில் இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா 8 2 மார்க் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். லக் இருந்தால் 10மே வந்துடும். ஆனால் கம்பல்சரி சொல்ல முடியல என்னால். பட் நான் கொடுத்த வீடியோ முந்தானேத்தே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா எல்லா 2 மார்க் எழுதல, எல்லா 5 மார்க். இது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக போட்டேன். சார் நான் 2 மார்க்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு 5 மார்க் மட்டும் சொல்லுங்கள், நான் பாஸ் பண்ணால் போதும், 35 40 எடுத்தால் போதும் அப்படின்னா கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கு, இந்த மஞ்சள் கலரில் கோடு போட்ட 5 மார்க் மட்டும் பார்த்துட்டு 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் பார்த்துட்டு போ. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியாச்சு. அப்போது ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டாங்க சார், நான் எதுவுமே படிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தீரம், கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கு, தீரம் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஏ கிராஸு, இது FOG கூட பார்க்க வேணாம். ரேகா சம்மு 3355. அப்புறம் ஸ்கொயர் ரூட் லைட்டாக பார்த்துக்க, MNAB பார்த்துக்குவியா. ஸோ 5th சொல்ல மாட்டேன். 5.1ல் குவாடிலேட்டரோட ஆன்சர் 3 ஆன்சரும் ஞாபகம் வச்சுக்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. சயின்ஸ் எக்ஸாமுக்கு நான் உடனே சாயங்காலம் போட்டுறேன், நாளைக்கு தானே சாயங்காலம் போட்டுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோ, கண்டிப்பாக இதை பார்த்து நல்லபடியாக பண்ணிங்க. இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அண்ட் எல்லோரும் கேட்டிங்க இது எல்லா டிஸ்ட்ரிக்குமா, எல்லா டிஸ்ட்ரிக்கும் தான். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இது படிக்காமல் போயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.